Hi, this is Gur and you're watching me on Grounded TV. இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தெரியுமா? குண்டா உருட்டி ஃபால்ஸ். குண்டா உருட்டி ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அம்மா மீனா பெரியம்மா தேவியத்தை எல்லாருமே என்னோட காரில் கிளம்பிட்டோம். அண்ட் சங்கீதா ஃபேமிலி சாய்த்திலக் ஃபேமிலி எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க 6க்கு கிளம்பிட்டாங்களோ 6:30க்கு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு பிட் ஸ்டாப் டீ குடிக்கலாம்னு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து டேட் என்ன தெரியுமா? 17 ஜான்வரி. அண்ட் பொங்கல் ஒட்டி போகணுன்னு பிளான் பண்ணது. அண்ட் சங்கீதா இஸ் ஆல்சோ லீவிங் இன் சம் டேஸ். ஸோ இந்த லீவ் ஒட்டி போயிட்டு வந்தலாம்னு சொல்லி பிளான். ஸோ யா வி ஆர் கோயிங். அண்ட் என்ன பெரியமா இருக்காங்க கும்பா உருட்டி ஃபால்ஸில்? அது வந்து ஃபால்ஸ் தான், ஆனால் கூட்டம் இல்லாமல் இருக்கும். குற்றாலத்தை விட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம குற்றாலம் போகிறோமாண்ணா? குற்றாலம் ரிட்டர்னில் வரும்போது போயிட்டு வரோம். ஆனால் இப்போ குற்றாலம் போகல, ஏன்னா கும்பாவூர்ட்டிக்கு அவங்க போயிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே. அப்போ நம்ம வராமல் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா அதுக்கு வெயிட் பண்ணலைன்னா அவங்க குற்றாலம் வந்துடுவாங்க. நம்ம கும்பாவூர்ட்டியை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது, குற்றாலம் வந்துட வேண்டியதான். இதுதான் பிளானே வந்து ஃபிக்ஸட் பிளானா இல்லை. போகிறப்ப என்ன நடக்குதோ ஸ்பான்டேனிட்டி போகணும், அவ்வளோதான். ஆமாம். ஜென்ரலாக நாங்கள் இங்கே இருந்துட்டு ராஜபாளையம் போய்ட்டுற மாதிரி இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் போகிறோம். கொஞ்சம் தூரம் போகிறோம். ஸோ டீ காஃபி சொல்லியிருக்கு, குடிச்சிட்டு வில்சி அம்மாவும் அத்தையும் வருவாங்க, அவங்களையும் காமிக்கிறேன். ஹாய். என்னது இது? அவங்களுக்கு இது அவங்க அத்தைக்கா கொடுத்துருவா? அதனால தான் நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரி, இந்த ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணீங்க? பிளான் பண்ணோம் எங்க போறோம்னே தெரியாமே பிளான் பண்ணோம். இப்பயே போறப்ப பிளான் இருக்கா? தெரியல, போயிட்டு இருக்கேன். நீ அவங்கள்ட்ட பேசுறத பார்த்தா உங்க அக்காட்ட பேசுறத பார்த்தா பிளான் இல்லாத பரவாயில்லை. எனக்கு பிளானே சொல்லலேன்டா, எனக்கே தெரியாது பிளான். எங்க போறோம் இப்போ நீங்களே சொல்லுங்க. கும்பாருட்டி ஏதோ குண்டா உருட்டு மாமே, ஏதோ கும்பாருட்டி ஃபால்ஸா? கும்பாருட்டி ஃபால்ஸ். அது முன்னாடி போற கார் அங்க போயிருக்கு, அதனால நம்மளும் அங்க தான் போய் ஆகணும். வேற வழி கிடையாது. நம்ம மாறி வேற எங்கேயும் ட்ரிப்லாம் போக முடியாது. வேற எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அவங்கள பிடிக்கணும்ல. எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஜர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? கார் நல்லா இருக்கா? கார் நல்லா இருக்கு, டிரைவர் நல்லா இருக்கு. எல்லாம் டிரைவர் எல்லாம் அது அந்த இந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் நம்ம போடக்கூடாது. நல்லா இருக்கு. ஃபால்ஸ் ஓகே, தேங்க்யூ. வச்சிருக்கோம். இரு, போட்டோ எடுப்போம். வந்துருச்சு குரங்கு வந்துருச்சு. இதனால ரிசார்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மோகன்ஸ் ரிசார்ட் தான் சொன்னாங்க. யார் சொன்னா? சரியா? இல்லை நல்லா, இது இன்க்ளினேஷனே நிறைய பெருசா இருக்கு. நல்லா இருக்கே. இல்ல நல்லா இருக்கு பாருங்க, லொகேஷன் சொல்றோம். அந்த இடம் ரொம்ப அழகா இருந்ததுடா, சுத்தி மலை. இதாவது இங்க ஒரு மிஸ்ட். தம்பி அங்க ஆள் இருக்கிறதுக்கு தெரியலடா. நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்ல வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரோட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இடம் தான் இருக்குது. சரியா? தெரியாது, அந்த டவேரா இருக்குது, டவேராக கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வேனு டெம்போ பஸ்ஸெலாம் வந்து போகுது. அண்டு ஒரு ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இன்னும் மேலே போகிறதுக்கு இன்னும் 17 நிமிஷம் காமிக்குது. அப்போதே 10 நிமிஷம் தானே காமிச்சிச்சு. நாங்கள் இந்த இதில் ஏற ஆரம்பிச்சு 10 நிமிஷம் காமிச்சிச்சு, 17 நிமிஷம் காமிக்குது. ஸோ ப்ராப்ளி இந்த மேலே போகலன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக குற்றாலத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிராஃபிக்கில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இங்கேயே வியூ அடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், இப்போயே மறுபடியும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு கோ, பட் திஸ் இஸ் த வியூ ஹியர். ஆஸ் யூ கேன் சி, த வியூ இஸ் லைக் வெரி ஐகானிக். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அண்ட் நாங்கள் மறுபடியும் ஸ்டக் ஹியர். அண்ட் இப்போ இங்கேருந்து குற்றாலமா அடுத்து குற்றாலமா? ஸோ இங்கேருந்து குற்றாலம் போகலாம். அப்படியா? போறோம் நடுவில் ரமேஷோட வீட்டுக்கு போய் ஹாய் சொல்லிட்டு போனோம். ஸோ அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு ரொம்ப பாப்புலர் இல்லாத ஒரு ஃபால்ஸ் இருக்கு போல. ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷன் தான் தெரியுது. ஸோ லெட்ஸ் see if that plan works out. ஸோ ஒரு சின்ன பிரேக்கில் இருக்கோம். அண்டு இவங்க தான் எங்களுக்கு முன்னாடி போனால் அந்த டீம். ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். எடுத்துருக்காங்களா? ஜாலியாக இதை பண்ணுறாங்க. ஹலோ, ஹாய் 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 ஹாய். கவர்னிகா, ஏ பார்த்து
கஷ்டமா இருந்ததா? நல்ல வேளை நீ முன்னாடி போயிட்ட. ஓய் ரொம்ப தூரம் நான் உங்களால ஏய் ஓடுற உடனே குளிக்கவே இல்லையா? அவன் மட்டும் தான் குளிக்கல. ஏன் அவன் குளிக்கல? நாங்க போகும்போது ஆள் இல்ல. எங்க போனீங்க? ஏய் பாத்து இங்கிட்டு வா. அது மேல இதா இருக்கு ஏத்தமா இருக்கு. கீழ வா கீழ. யோ இல்லையா வண்டி மேல உட்காந்துட்டீங்க, இவனும் உட்காரணுமா? உட்காரியா? சூப்பர். உட்காரீங்க. அப்படியே பெடக்ஸ் ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா தொடச்சிடலாம் ஃபுல்லா. அவனை ஆட்டுறாவ. நீங்களே சாப்பிட்டுருக்கீங்கல்ல? காலை சாப்பாடு தான். காலை சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ ஒரு ஸ்நாக் பிரேக் மாதிரி எடுக்க போகிறோம். அண்ட் இதுக்கு அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்றது இனிமேல் பிளான் பண்ணோம். மேலாம் டிராஃபிக் இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரில. ஸோ அது இன்னும் அதுக்கு மட்டும் ஸோ யா இன்னும் ரவா லட்டு சாப்பிட்றீங்களா? ரவா லட்டா வேற ஏதாவது இருக்காமா? கொய்யாப்பழம் இருக்கா? ஒண்ணுதான் இருக்கா? கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல. கரெக்ட் தான். ஆனா இப்படி ரெண்டு பக்கம் மரம் இருந்து சாப்பிட முடியாதுல்ல. இல்ல நாங்க நீங்க நின்னுட்டு இருந்தீங்க. இல்ல நீங்க உங்கள்ட்ட வந்து நாங்க காசு இல்ல உங்கள்ட்ட வந்து நாங்க பேசணும்ல. ஆக்சுவலா அதுக்கு நாங்க முன்னாடி ஒரு பெரிய டிராபிக். அப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முன்னாடி போறோம் எப்படி நிக்கிறாங்க பாரு அப்படின்னு. நாங்க வந்து நின்று எப்படி விளாடுறீங்களான்னு பேசுவாரு. அதான் மத்தவங்க நடந்தா தக்காளி சட்னி அவங்க தான் ரத்தம். பின்னாடி ஒரு கார் இருந்துச்சு, கார் நின்றுட்டே இருக்கான். முன்னாடி கல்லு இருக்கு, இங்கிட்டு கார் நிக்குது. ரமேஷ் வீட்டுக்கு போயிருந்தப்ப ரமேஷ் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாத ஒரு இடம். ஸோ அங்க கொஞ்சம் ஃப்ரீயா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேல டிராஃபிக் இருந்தனால ரெண்டு ஃப்ரீயும் ரெண்டு மீனிங்கும் பொருந்தோம்மா. ஆமா, அதனால இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி திலக் ஓட்டிட்டு இருக்கான், எங்க பின்னாடி நான் ஓட்டிட்டு இருக்கேன். அண்ட் அங்கே வந்து 2 பேர் ஓட்டுற அளவுக்கு தான், 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஓடுது. அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கான். 10 பேர் தான் மொத்த பேர் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு இடத்துல இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் என் ஃப்ரெண்டு வரான். அண்டு இங்கே நிறைய பூலாக இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன். கோர்னிக்கா பூ பாரு. அதெல்லாம் நம்ம தமிழ் அன்னியன் படத்தில் வந்த மாதிரி அழகான பூக்கள். இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, அங்கே எல்லோ கலர் இருக்குது, அங்கே பிங்க் கலர் இருக்குது. உள்ளே இறங்கலாமா? இறங்கலாம். பாப்பாக்கு பூ வேணுமா? ஆ யாரு? நான் இறங்குவேன். எனக்கு என்ன, இறங்குறீங்களா? பிடிக்கணுமா? அப்படி எப்படி பிடிப்பா? பிடிச்சிருவியா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேபிஸ். நீங்க கஷ்டம் பெரியமா, நீங்க இறங்காதீங்க. பூ பார்க்க போறீங்க இல்ல போறீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. நான் தாண்டி வந்துட்டமா, வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர். நான் வரும்போதே நாங்க பார்த்து வந்தோம்ல. எங்க வரும்போது? நம்ம வந்தோம்ல. அப்ப இந்த ரூட்ல வந்தோம். ஆமா. அப்படியா? ஏனாச்சு? இப்போ நம்ம கூட இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் ஜி. இவதான் சொன்னேன். ஹாய் சொல்லுங்க ஜி. ஆமா வணக்கம். இவ்வளோ வருஷம் இந்த விளாக்ல வராம கடைசி பெசன்ட் நகர் விளாக்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ இவர் சொல்லி தான் இன்னைக்கு இந்த பூங்காவனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். பூங்காவனம். இங்கே பாருங்க, மலர்கள் நடுவில் சங்கீதா. ஸோ இந்த அதுக்கு பேர் என்ன, அன்னியன் படத்தில் வரும்ல ஐயங்கார் வீட்டழகை, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். பட் வந்து கம்மி பட்ஜெட்டில், ஹரி பட்ஜெட்டில் சங்கர் லொக்கேஷன் அப்படி இருக்கு. யா இட்ஸ் நைஸ். போகலாமா? கிளம்புவோம். இது வந்து அந்த பிங்க் பூ, இது ஆரஞ்சு பூ, அது எல்லோ பூ. போவோம் ஜி, வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் ஜி? இல்லை அதில் கார் உள்ள போகும். அதுக்கு ஒரு கார் மட்டும் போகும். ஓகே. சின்ன ரோடா இருக்குமோ?
நடுவில் ஒரு கிராஸ் கட் ரோடு வரும். ஓகே. அங்கே வந்து நீ கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். அது பிரச்சனை கீழே பம்ப்ஸ் அடிச்சிடும். பம்ப்ஸ் இருக்கும். யாரு அவங்கள கூட்டு போகணுமா? அது ரோடு ரூட் தெரியாது. இவங்க வண்டி போவாங்க அப்படி பின்னாடி போவாங்க. முதல்லயே புக் பண்ணி இந்த ரூட் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பண்ணிரலாம். எப்படி சொல்றது, ஒரு இண்டிவிஜுவல் ரூட் மாதிரி தான். சின்ன ரூட்டு, நேரோ ரூட்டு தான். அண்ட் இதுக்குள்ளே போய் நம்ம அந்த லொக்கேஷன் போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி வாட் வி ஹேவ் இன் ஸ்டோர். வேறு கரெக்டாக ஒரு கார் போகிறது தான் லொக்கேஷன் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி வேறு 2 கார் உள்ளே போயிருக்கு. அவங்க இங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வி டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஆமாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் லீட் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா இதுக்கு மேப்லாம் போட்டு போகல, நாங்கள் டேரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேன்லாம் வேறு நிறையா இருக்குது. ஸோ காற்று அதனால நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏமா நிறைய ஃபேன் இருக்குமா? அந்த விண்டு மில் கொஞ்சம் குண்டு குழியாக இருக்கும்னால. ஆனால் தண்ணி நிறைய ஒன்றா இங்கெல்லாம் ஓடுவாங்க. தெரியலையே, இதெல்லாம் தேரிக்கரை மாதிரி இருக்கு. போயிடுவாண்டி. கொஞ்சம் ஸ்லோவாக போனோம் அப்படின்னா. மவுண்டன் வியூ பாருங்க கிடக்குதா? அங்கே வருமா? ரைட் சைடு பாருங்கம்மா, லெஃப்ட் சைடு. இது கேரளா பார்டர் தானம்மா கிட்டத்தட்ட. இந்த கடையில தங்கம் நல்லா இருக்கும், தங்கம் விலை குறைய இருக்கும் இல்லையா? அப்பா இவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம அங்கே போனால் கூட இந்த மாதிரி எதுவும் பார்த்துக்க முடியாது போலமா, ரசிக்க முடியாது போல. இது நல்லா இருக்கு. அது ஹேர்பின் பெண்ட் தான் அழகா இருந்தது. ஆனால் அங்கே நிற்க முடியாது நம்மளால. ஏன் போன இடத்துக்கே போயிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப அப்படிங்கிறா? வடை இது என்ன வடை? உளுந்த வடை தானே? உளுந்த வடையாது, பருப்பு வடை. படுப்பு இல்லை, பருப்பு. டு இல்லை, ரூ. டு. சரி ஓகே, நான் வரல. பாரு, பாடு இல்லை, பாரு. பாரு. சரி பாவு போயிட்டு நீ. பாவு இல்லை, பருப்பு வடை. வா, பருப்பு வடை தானே. கை பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துருவேன். கடலோரம் வாங்கிய காற்று. என்னம்மா நல்லா இருக்கா? அதே வந்துடுவீங்களா? அதே அதில் வாங்க, மண்ணில் வாங்க. கார் போகிறப்ப நிப்பாட்டி ஒரு குழியில் போட்டு போயிடுவோமா? இல்லை, உங்களெல்லாம் கிராஸ் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளே போய் பேக் டோர் வழியே உள்ளே போய் ஃப்ரண்ட் டோர் வழியே வெளியே வந்துடணும். தண்ணி ஓடுது ஆறு மாதிரி. சூப்பரா இருந்துச்சுல தண்ணி. தண்ணி ஓடுது. நடந்துவீங்களா அத்தை? நடந்துருவீங்களா? எதுவும் ஹெல்ப் எது வேணுமா அத்தை? ஏதாவது பேக் பிடிக்கணுமா? நான் கொடுங்க, இதை கொடுங்க. இந்த பேக் கொடுங்க. இந்த பேக், இந்த பேக் வெயிட் இல்லையா? பாதை இருக்காடா? தண்ணி வருதா? நல்லா இருக்கா தண்ணி? வருதா தண்ணி? இல்லையா? குளிச்ச தண்ணி தான் இங்க விழுது. அசிச்சோ, அவங்க குளிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம குளிக்கணும். அவ்வளவுதான். கரெக்டான ஆங்கல். ஒண்ணு இல்ல. என்ன நீச்சல் அடிக்க அப்பா அங்க பாரு உட்கார்ந்தா இருக்காங்க. இங்க பாரு. வா அப்பாட்ட வா. போ உட்கார்ந்துக்கோ. இதுக்கு பேர் நீச்சலா பாப்பா? இங்க வா. அங்கடே போய் கிட்ட இங்க வா. நீ அழுதுட்டே நில்ல ரீனியா. அங்க எதுக்கு பையா ஓடியா? ஆயிரம் கூட்டி போறேன். ஓடியா மாமே கூட்டி போறேன். இந்த அப்பாட்ட கூட்டி போறேன். ஓடியா. அப்பாட்ட வா. அப்பாட்ட தான் போவேனா. ஸோ இப்போ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவருக்கு தான் வியூ.
அங்கே தண்ணி வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் ரகசியம் பேசுகிறக்கா இந்த பக்கம் வந்துட்டோம். சற்று குத்து இந்த இது பாருங்க ஃபுல்லாக காலில் ஒட்டிக்கிச்சு. இது பிரச்சனை இல்லை. இது தானே செடியிலேருந்து வர்றது தானே. இதெல்லாம் சொந்தக்காரங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம சிதம்பரத்தில் இன்செக்ட் பிடிக்க போவோம்ல, அப்போ நடக்கும். அப்போ பார்த்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏப்பா மனுஷன் மீன் பிடிக்கலாம், ஒரு மீனே எப்படி மீன் பிடிக்குது? ஏய் எது காமிக்கல வீட்டுக்கு கொண்டு போவோம். கொஞ்சம் லைட்டா தண்ணி வை. பாப்பா இங்க கொடுங்க என்ன பண்ணணும்? இந்த மீன் இதுல போட்டுக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அதுக்கு பேர் என்ன ஷால் வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்கன்னா? 3 மீன் பிடிச்சோம். 3 மீன். ஒரு மீன் 5 ரூபா கணக்கு, 15 ரூபாய்க்கு வேல்யூக்கு மீன் பிடிச்சிருக்கோம். அதானண்ணா? ஆமா. இது என்ன கப்பீஸ் மாதிரி சைஸ்ல இருக்கா? வளருமா? வளர்த்தா வளரான் செய்யாதுல்ல. மீன் பாத்தியா? தூங்க போடே. மீன் பத்தியா? சரி, இவங்க ஃபுல்லாக இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அண்டு அதை வந்து ஒரு சின்ன பாட்டில் மாதிரி அதில் தண்ணி ஊற்றி அதை உள்ளே பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லை, ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குளித்து முடிச்சு மீன் பிடிச்சி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் குளிச்சு முடிச்சிட்டாங்க. சந்தியா மட்டும் தான் குளிக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே குளிச்சு முடிச்சாச்சு. பெரியமா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? எவ்வளோ மார்க்? கொஞ்சம் ஃபால்ஸ் மேல இருந்து விழுந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதே தண்ணி கம்மின்னீங்க, இப்போ உட்காந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்? நாங்க மீன் பிடிச்சு வந்து இதுதான் நெட். ஓகே. யார் பண்ணிட்டு இருந்தா? அவங்க ஏற்கனவே பிடிச்சிட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே பிடிச்சிட்டு இருந்தாங்க, பாட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க போய் சும்மா பிடிச்சி பாப்பாக்கு காட்டணும். ஒரு 5-6 மீன். அவ அப்புறம் சொகுசா உட்காந்துட்டு மீன் மட்டும் வாங்கி உள்ள போட்டுட்டு இருந்தா. அவ பிடிச்சாலா இல்லையா? அவ ஃபர்ஸ்ட் நின்னா, ஆனா அதை கரெக்டா பிளேஸ் பண்ணாதான் வந்து பிடிக்கும். அதனால அவங்களுக்கு வைக்க தெரியாதனால நாங்க ரெண்டு பேரும். நல்லா இருந்துச்சா? சூப்பர். ஓகே. உங்க பிடிச்ச மீன் இங்க பாருங்க. இது வந்து ஐரையா? இது ஃபுல்லா ஐரை மீன். இன்னும் 20-30க்கு மேல இருக்கு. அதுக்குங்க இது அவங்க பிடிச்சி போட்டாங்கல்ல அந்த இது. ஓகே, தேங்க்யூ. இது எப்போ குளிச்சுட்டு இருந்தப்பயா? அங்கேயா? ஓ, அதான் எல்லாரும் வந்து சொன்னாங்கல்ல நல்லா கிஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னீங்களே. கோர்னிகா வாய முடிக்கோ. இப்படி வா, இந்த பக்கம் வா. தண்ணிக்கு மேல நீச்சல் அடிக்கிறது இன்னைக்கு தான் நான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில. இல்ல, அவ வாயில தண்ணி போக கூடாம இருக்க. ஓகே ஓகே. பாப்பா இல்ல பாப்பா மீனா? பிடிங்க மீனை பிடிங்க. ஒண்ணு பண்ணாது பாப்பா. அப்படி நக்கலா வச்சிருக்கா பாரு கையில. கை விட்டாலும் ஒண்ணுமே பண்ணாது. ஓ, நல்ல ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வேறையா? மனசு சுத்தமாயிடும். ஸோ இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து அங்கே தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அசிகன்சி அங்கே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் நானும் ரமேஷும் இங்கே ஒரு இடத்துல ப்ரைவேட் மீட்டிங் அங்கே ஒன்று போட்டோம்ல, அந்த மாதிரி இது இன்னொரு ப்ரைவேட் பார்ட்டி. ஸோ இங்கே தான் வந்து இது போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாரீலாம் கழட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் மற்றபடி இட்ஸ் ஓவரால் நாட் க்ரௌடட் பை டூரிஸ்ட். ரொம்ப டூரிஸ்ட் க்ரௌட் கிடையாது. ஒரு 2 ஃபேமிலி தான் இருக்கும். அது ஒரு ஃபேமிலி குளித்து சாப்பிட்றாங்க, இன்னொரு ஃபேமிலி ஷாம்புலாம் போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, அடித்து இறக்குறாங்க. சோப்பு டிடர்ஜென்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க, போட்டு துவைச்சு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அடித்து துவைக்கிறன்றதை லிட்டர்லி புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு சமாசமம் துவைச்சோமே அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஸோ யா, இட் வாஸ் நைஸ். அண்ட் இதுக்கப்புறம் ஏதோ குற்றாலம் ஏதோ போகலான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்டு மற்றபடி இப்போ ரொம்ப ஜாலியாகிட்டாங்க.
இப்போ தான் போய் சொல்கிறாங்க இப்படி வச்சு குளிச்சா தண்ணி வருது அப்படின்றாங்க. ஓ அது உங்களுக்கு தெரியாது. அதான் ரமேஷ் ஃபஸ்ட்டே சொன்னார்ல, ஓ தெரியல இப்படி வச்சதுக்கு அப்புறம் தெரியுது அப்படின்றாங்க. மேல அடிக்க அதான் 5 பாஸ் அப்படி தான் பண்ணுவாங்களா, இப்படி வச்சு தான் குளிப்பாங்களாமே. அங்க அப்படி வைக்க முடியாது, வெட்டிடுங்க. இல்லை கம்மியாக வர்றப்ப இப்படி வச்சு தான் குளிப்பாங்களாம். அதான் நீங்கள் போகிற என்னடா வரணும் இப்படி வச்சு குளிக்க சொல்கிறாரு. அதான் அதுக்கப்புறம் ஐயோ புரிஞ்சுட்டாங்க, ஓ இப்படி தான் பண்ணணும் போகிறாங்க. அதான் ஊர்க்காரங்களுக்கு தெரியும் தலையில அடிச்சிடும். தெரிக்கும் அப்படி எப்படி நான் இப்படி அடிச்சு இப்படி தெரிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ரொம்ப இப்படி கம்மியாக இருக்குன்னா இப்படி கையை வச்சிங்கன்னா அப்படி அடிச்சு இப்படி வரும். ஸோ நீங்கள் குளிச்சுக்கலாம். பட்டா லொச்சக் மொச்சக் பதக்கிற மாதிரி குளிக்கணும். சரியா அடுத்து என்னன்றதை நம்ம கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து குளிக்க மாட்டேன்னு சொன்னவங்க, ஆனால் எல்லாம் வேறு வேறு ட்ரெஸ்ஸை சுற்றுறாங்க பாருங்க. அவங்க பாருங்க சாரி நீ ஆனால் குளிச்சில குளிச்சுட்டேன் மாதவசில் இருக்காங்க. இங்கே பாருங்க அவங்களாம் சாரி போட்டுருந்தாங்க, திடீர்னு சுடிதார் இருக்க மாறிட்டாங்க. சந்தியா மட்டும் தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன்ல. சந்தியா ஒரே ஒரு லக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி ஃபேஸ் வாஷ் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு சந்தூர் ஆமாம் சந்தூர். ஸோ இப்போ நாங்கள் முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் ஐ ஹாவ் 2 bags with me. அண்ட் சங்கீதா அத்தையெல்லாம் போகிறாங்க. ஸோ அடுத்து போகிறது குற்றாலமாக என்னன்றது டிசைட் பண்ணல. ஸோ கூட்டம் நிறையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால we haven't planned anything solid yet. So let's see. சைல்டு கிட்னாப்பிங் சர்வீஸ் அவைலபிள் ஹியர். இப்போ எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாரு அழுங்காம. ஏர்பிளேன் மோட் ஆன். ஏன் பாப்பா வா கை பிடிச்சுக்கோ. ஏர்பிளேன் மோட் ஆஃப். கைப்பிடி என்னது இது? இது ஆவாரம்பூ மொட்டு ஜி. ஓகே இந்த ஆவாரம்பூ மொட்டுக்களை மட்டும்தான் பறிக்கணும், பூக்களை பறிக்க கூடாது. ஓகே பட்ஸ் மட்டும்தான். இந்த மொட்டுக்களை நீங்க பறிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் போயிட்டு இதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். ஓகே அந்த இது காம்பு எடுத்துடணும். ஆமாம் எடுத்துட்டு இந்த பூ இதழ்களை மட்டும் பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரிக்கணும். விதையை வந்து தனியாக எடுத்துடணும். அதையும் தூக்கி போட்டுருணும். விதை தேவை கிடையாது, பெட்டல்ஸ் எடுத்துக்கணும். இதை எடுத்து வந்து மொட்டை பறிச்சுட்டு உடனே கழுவிடணும். கழுவிட்டு தான் பெட்டல்ஸ் பிரிக்கணும். இந்த பெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணணும், 5 நாள் காய வைக்கணும். 5 நாள் காய வச்ச பிற்பாடு நல்லா காஞ்சி மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு நைட்டு கொதிக்கிற வெந்நீர் இருக்கு இல்லையா, அதை அதில் அப்படியே ஊற்றிடணும். ஊற்றி மூடி வச்சிடணும். காலையிலேருந்து அந்த தண்ணி அப்படியே பிடிக்கணும். ஓ இதே சாப்பிடக்கூடாது. இதோட இது சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லாட்டி தேவையில்லை. காலையில் தண்ணி ஊற்றணும் குடிச்சிங்கன்னா ஓடி போயிடும். அதே மாதிரி நீங்கள் சுகர் டேப்லெட் வந்து 50% குறைக்கணும். டேப்லெட்டையும் பாதி தான் போடணும், முழு மாத்திரையை போடக்கூடாது. 1 மாதம் பாதி போடுங்க, அதுக்கு அடுத்த மாதம் அதோட பாதி குறைங்க. அப்படி கொஞ்சம் பாட்டிடலாம். ஆனால் எங்கே கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். இது நாங்கள் இங்கேருந்து எங்கே வந்து எடுக்கிறது? பக்கத்தில் நிறைய வில்லேஜில் உண்டு. பேர் என்ன? ஆவாரம்பூ. மொட்டு ஆவாரம்பூ மொட்டு. ஆமாம் இது மட்டும் தான் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். சிவகாசிலே உண்டு. அப்படியா? அவங்களுக்கு தெரியும். இல்லை அவங்க 390 இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு சுகர். ஓ சரி சரி. இப்போ 85 ஆகிட்டாங்களா? டேப்லெட் போடாமையா? எல்லாத்தையும் பாட்டியாச்சு. ஒன்றுமே கிடையாது, டேப்லெட் கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வேறு சில ஆயில் கொடுத்தேன், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்காக ட்ரை பண்ணேன். இது ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிருச்சு. ஆமாம் இது எல்லாமே கொடுத்தா தான் ரொம்ப உட்காந்துச்சு, இமீடியட்டாக உட்காரல. அவங்க எல்லாமே இங்கே பக்கத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும். 3 மாதம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ரோடு வந்து ஒரு வயல் காடு இருக்கிற ரோடு. அண்ட் இது காரில் வந்தப்போ லைக் அமேசிங்லி மாவலஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப் டு ஹேவ் அ லுக். இங்கே பாருங்கள், இட்ஸ் லைக் வா லைக் ஃபுல்லாக இது லைக் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 ஏக்கர்ஸ் இருக்கும். 50-60 ஏக்கர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த க்ரீன் வந்து பயங்கர அழகாக இருக்குது. அந்த பக்கம் அதே தான். ஸோ அந்த பக்கம் இருக்குது, பட் இந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல இல்லை இது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ இட் அண்ட் இட்ஸ் ஃப்ரிக்கிங் அமேசிங். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே குற்றாலத்தில் எங்களால் உள்ளே போக முடியல. ஸோ எண்டு கோலாக we have come to பார்டர் பரோட்டா கடை and we are going to have some பரோட்டா and their flagship சால்னா குருமா. ஸோ கார் வந்து ஈஸியாக பார்க் பண்ண முடியாது. ஸோ தூரத்தில் ஒருத்தர் பார்க் பண்ணிட்டு கடை அங்கே இருக்குது, அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். அம்மா அத்தை பெரியம்மா எல்லாம் அங்கே ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் வெரி குட். அண்ட் பார்டர் பரோட்டாவோட பரோட்டா வந்து இட்ஸ் லைக் ஃபேமஸ் அண்ட் இட் இஸ் லைக் லுக்கிங் அமேசிங். அதுதான் இப்போ பிளானு. அண்ட் இவங்க எல்லோரும் டீ காஃபி எல்லாம் குடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீ காஃபி மட்டும் அவங்க குடிச்சிடுவாங்க. சில பேர் பரோட்டா இங்கேயே சாப்பிடுவாங்க, சில பேர் பரோட்டா வாங்கிட்டு போய் சில வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பரோட்டா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். see the color of the salna and really experience the taste that it's going to be perceiving through the video. So I can do about it. I think this is a hotel, but it is like மேலே கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே நினைக்கிறேன். நான் உள்ள போய் சாப்பிட்டுருப்பேன் நினச்சேன். என்னாச்சு என்ன கூட்டம் இருக்கா?
சாப்பிட முடியாதா? சீக்கிரம் வாங்குறதுனா ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து பொங்கல் அப்படின்றதுனால இட்ஸ் லைக் டூ க்ரௌடட் அண்ட் பயங்கரமாக வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் இட், ஐ எம் ஸ்கிப்பிங் இட் அண்ட் நாளைக்கு டீ குடிக்கலான்னு போகிறோம். எங்கள் அம்மா அந்த ஆப்போசிட் கடையா எங்கே போயிருக்கேன் தெரியாது. ஆப்போசிட்ல தான் போனாங்க, பட் எங்க இருக்கு அந்த கடை தான் தெரியுது. நான் அந்த கடைக்கு போகணுமே தெரியல. அம்மா ஃபோன் கேர் வச்சுருந்தாங்களா? இவர் நைட்டி போட்டிருந்தாங்க என்னன்னு தெரியலையே. ஸோ யா லெட்ஸ் கோ அண்ட் சி. அந்த அங்கே தான் போகிறாங்க சரிங்களா? அந்த அந்த கடை அந்த கடை கேப் இல்லையா? எப்படி போனாங்கன்னு தெரியல. சுற்றி தான் போயிருக்கேன் இல்லை? ஆமாம் சுற்றி தான் போயிருக்கேன். வா ஹேவ் சம் டீ அண்ட் கோரனிகாவுக்கும் டீ தான் ஃபேவரெட்டு. ஸோ அதை நம்ம சாப்பிடுவோம். கோரனிகா உனக்கு டீ பிடிக்குமா பரோட்டா பிடிக்குமா? டீ. அதெல்லாம் நம்ம டீ தான் குடிக்க போகிறோம். ஸோ நோ பார்டர் பரோட்டா. ஸோ இங்கே வந்து சேர் இல்லை. ஸோ வி ஹாவ் டு சிட் லைக் திஸ். எனக்கு டீ மட்டும் தான். நான் வர ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன். எல்லாம் வெஜ்ஜு தான் இருக்கும். சிக்கனும் இருக்கா? ஓ சாண்ட்விச் அல்லது ஏதோ ஒரு ஐட்டம் சொல்லுங்க. சொல்லுங்க, இது சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன? நான் சாதா சாண்ட்விச் சொன்னேன். சிக்கன் சாண்ட்விச் ஒன்று, கிரில்டு வெஜ் சாண்ட்விச் ஒன்று சொல்லுங்க. நீ சாப்பிடுயா? நீ சிக்கன் சாப்பிட மாட்டியோ? நீ வெஜ் இல்லை? கோயிலுக்கு எங்க போகல நீ கம்முனு வீட்டுக்கு பார்த்து போ. இப்போ நம்ம நிற்கிறது தான் வந்து வாட்டர் பரோட்டா கடையோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் அங்கே உள்ளதை காமிச்சிருப்பேன். பட் இது வந்து எக்ஸ்டெண்ட் வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லி க்ரௌடட். ஸோ இப்போ பின்னாடி இருக்கிற டேபிளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ 1 2 3 4 5 பேர் இருக்கோம். ஸோ பரோட்டா, சால்னா அண்ட் சம் சிக்கன் சாப்பிட்றத நீ பாருங்கள். பரோட்டா வில் பி லைக் திஸ். ஃபுல் பிரியாணி அண்ட் பரோட்டா அண்ட் சிக்கன் சாரி எல்லாமே இருக்கும். அண்ட் அங்கே யூ கேன் பை பார்சல்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் சாப்பிட்டதில்லை. நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸ்ன்றனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரே குவாலிட் க்ரௌட் இருக்குது. ஸோ பட் இட்ஸ் வெரி அமேசிங். த டேஸ்ட் இஸ் வெரி பிரிட்டி அமேசிங். இங்கே பாருங்கள், இந்த 2 வாண்டுகள் வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பாருங்க எப்படி இருக்கு. ஹாய் சொல்லு. நம்ம என்ன சாப்பிட போறோம்? பரோட்டா. தூக்கம் வந்துச்சா? பிரியாணி. தெரியல. வேலை போட்டாச்சு. உங்க கறி விருந்துலாம் கிடையாது. நீங்கள் என்ன பரோட்டா தானா? இல்லை பிரியாணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஸோ பரோட்டா பிரியாணி மட்டும் தான் இருக்குது. ஸோ பரோட்டா பிரியாணி எனக்கு காடை இருக்குது. காடை குழம்பு. ஸோ இது ட்ரை சம்திங். யாருக்கு? இதுதான் காடை. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ப்ரிடேட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் மண்டை, இது அதோட நெஞ்சு, இது பெடக்ஸு. எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன்னா. காடை அண்டு 4 ஆஃப் பாயில்ஸ் அண்ட் ஹேர் பெப்பர். இதுதான் பெப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா சிக்கன் ரொம்ப காடை. பாப்பா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் பிரச்சனை. என்ன பாப்பா நல்லா இருந்துச்சு? பரோட்டாவா சிக்கனா? சிக்கன் நல்லா இருந்துச்சா? என்ன நல்லா இருந்துச்சா? மொஜிட்டோ நல்லா இருந்துச்சா? ட்ரிங்க்கு ஜூஸ் நல்லா இருந்துச்சா? சாரி. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் வழக்கமாக இருந்த டேஸ்ட் இல்லை. அது சரி அன்ஃபார்ச்சுனேட். ஏன் அப்படின்னா பொங்கல்ன்றனால இவனுங்க குவாலிட்டியை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் யா. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா காரம் நான் சொல்கிறேன் அந்த ஸ்பைசஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும். அதுவே ஒரு மாதிரி லெட் டவுன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பார்சல் வேறு வாங்கிடுவோம் 10 பரோட்டா. அது வீட்டில் எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு.
விச் இஸ் ஃபைன். அண்ட் மொஜிட்டோ வாஸ் குட்னு நினைக்கிறேன், அவங்களாம் கேட்கணும், சுரப் போட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ யா, இட் வாஸ் ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் வெரி க்ரௌடட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஒருத்தர் வந்து நாங்கள் மொத்தமாக சாப்பிட்டது வந்து 1400 ஏதோ பில்லு, அது அவர் மட்டும் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேறு நத்திங் இன் கம்பேரிசன். பட் யா, இட் வாஸ் ஸ்டில் மெமரபுள் மீல் ஐ கெஸ். ஸோ யா, அடுத்து இப்போ கார் எடுத்து டேரெக்டாக வீட்டுக்கு போகிறதா இருந்துக்கலான்னு. லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் ஃபன். பை. யார் இது பெரிய பாப்பா? யாரு நீ? பெரிய பாப்பாவா? இவங்க அவங்க குட்டி பாப்பாவா? ஏய், இன்னும் எல்லாரோட பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உனைய. ஏய் மண்டையா, ஏய் ஏய் ஏய், என்ன என்ன? ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆகிடுச்சு. நடுவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஸ்டாப் எடுத்து பால்கோவா, கோதுமை அல்வாலாம் வாங்கிட்டு வந்தோம். நடுவில் நான் ஓடிட்டு இருக்கப்போ எனக்கு பயமாக தூக்கம் வந்துச்சு. ஸோ நடுவில் ஒரு தடவை பார்க் பண்ணி கரெக்டாக 25 மினிட்ஸ்க்கோ 26 மினிட்ஸ்க்கோ ஒரு ஷார்ட் நேப் எடுத்தேன். நானே தூக்கம் வந்துச்சு, டக்குனு மொத்தத்தில் நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு அம்மா எல்லோரும் உள்ளதாக உட்காந்துருந்தாங்க. ஒரு 25 மினிட்ஸ்க்கு அவங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் சங்கீதா அவங்க எல்லோரும் முன்னாடியே போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் கொஞ்சம் பின்னாடி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அண்ட் யா, இட் வாஸ் வெரி ஃபன் ட்ரிப். ஷார்ட்டாக பிளான் பண்ணோம், எங்கேயும் ஸ்டேலாம் பண்ணல. just fuel and car and some homemade food, and it was nice. Thanks so much for watching this video. This is me, Gohan, Podikar, signing out. Bye.